வந்து விஷால். அவரும் அதே கேட்டகரியில தான் வருவாரு எனக்கும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு 2, 3வது வாரம்லாம் இந்த முத்துக்குமரனோட ஹோல்ல இருந்து வெளிய வந்து விஷால் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா. இப்ப திரும்ப ஒரு பாதை மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரு ட்ராக் ஆமா. வேற மாரி அதாவது போயிட்டாரு. நான் இவங்களும் அவர் வந்து காமெடி பண்ணுவாருன்றீங்க. இவரு வந்து நான் காமெடி பண்ணுவேன். இதான் என் கேரக்டர். ஐயோ! கடைசி வரைக்கும் சிரிப்பே வரலையா? காமெடி எங்க? அவர் மனசுக்குள்ள போட்டு எ யாரோ நம்ப வச்சிருக்காங்க. நீங்க ஆமா காமெடி நம்ப வச்சு கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட். யாரோ நம்ப வச்சுட்டாங்க. எந்த காமெடி வரலன்றதுனால தானே கோதாவரி கிழிச்ச கோட்ட அழிடின்ட்டாங்க. அவரா நெனச்சுக்கிறாரு. அவர் காமெடி பண்றாருன்னு சொல்ட்டு. சிரிப்பு வரல ஜீவா. சத்தியமா வரல. ஆமா. இன்னைக்கு இந்த பேட்ச் குடுக்கும்போது ரஞ்சித் ஒரு விஷயம் பண்ணாரு. நீங்க கவனிச்சீங்களா? இத நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சார். ஏங்க ஆ. குடுத்தது வந்து பாராட்டு இல்லங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் சைன்க்கானது அப்டின்ற மாரி தான் அது. அவரு நான் இத பாசிட்டிவா எடுத்துக்கிறேங்க அப்டின்ற மாரி போறாரு. அவருக்கு அது புரிஞ்சுதா, புரியலையா அப்டின்றது நமக்கு புரியல. அதான் மச்சான். அவருக்கு புரியல. அது அந்த சந்தேகம் கரெக்ட்டு. பட் அவர் ஆ. வந்து இந்த பாச கேம் தான் வொர்க் ஆகுன்றத வந்து எப்படியோ புரிஞ்சு வச்சிருக்காரு. ஸ்ட்ராங்கா இப்ப இப்ப நம்புறாருன்னு இப்ப நெனைக்கிறேன். இப்ப டிவி பார்க்கிறவங்க தானே நெறைய தாய்மார்கள் பார்ப்பாங்கல்ல. ஆமா, இவரும் வந்து சீரியல்லாம் நடிச்சிருக்காருல்ல. ஆமா. ம். இன்னும் பார்க்கும்போது இவரு எவ்வளோ நல்லவருப்பா! அப்படின்னு நெனைக்க முடியும்ல. மேபி அந்த அந்த ஒரு ஃபீல் அவர் குடுக்கணும்னு நெனைக்கிறாரோ! ஆமா. அதனாலயே இருக்கலாம்.